மார்ச் 1 குரோதி வருடம் மாசி 17 சனிக்கிழமை. வளர்பிறை பிரதமை திதி அதிகாலை 4:40 மணி வரை. அதன் பின் துவிதியை திதி பூரட்டாதி நட்சத்திரம் மதியம் 1:43 மணி வரை. அதன் பின் உத்திரட்டாதி நட்சத்திரம். மரண சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:31 முதல் 9 மணி வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் காலை 8:06 மணி வரை கடகம், அதன் பின் சிம்மம். பொது சந்திர தரிசனம். கரிநாள். சூரிய உதயம் காலை 6:32 மணி. அஸ்தமனம் மாலை 6:20 மணி. சந்திர உதயம் காலை 7:26 மணி. அஸ்தமனம் இரவு 7:50 மணி. மேஷராசி அன்பர்களே, உழைப்பும் செலவும் அதிகரிக்கும். திட்டமிட்ட வேலைகளை முடிப்பீர்கள். குடும்பத்தின் தேவையை நிறைவேற்றுவீர்கள். அலைச்சல் கூடும். முயற்சியில் எதிர்பாராத தடைகளை சந்திப்பீர்கள். இன்று யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். வேலைப்பழு அதிகரிக்கும். உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்துச் செல்வது நன்மையாகும். ரிஷபராசி அன்பர்களே, நினைத்த வேலைகளை நடத்தி முடிக்கும் நாள். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சினை சீராகும். பழைய முதலீட்டிலிருந்து லாபம் வரும். வெளியூர் பயணத்தில் உங்கள் விருப்பம் நிறைவேறும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சினைகள் முடிவிற்கு வரும். பணியிடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். மிதுன ராசி அன்பர்களே, முயற்சி லாபம் தரும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளை சரி செய்வீர்கள். வாடிக்கையாளர் அதிகரிப்பர். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி விலகும். மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கும். புதிய முயற்சியில் பின்னடைவு ஏற்படும். வேலைகளில் கவனம் செலுத்துவது அவசியம். கடகராசி அன்பர்களே, முன்னேற்றமான நாள். காலையில் நெருக்கடி இருந்தாலும் அதன் பின் நிலைமை மாறும். 2 நாட்களாக இருந்த நெருக்கடி நீங்கும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள். பெரியோரின் ஆதரவால் உங்கள் வேலைகள் நடந்தேறும். சிம்மராசி அன்பர்களே, கோயில் வழிபாட்டால் நன்மை காணும் நாள். காலையில் சந்திராஷ்டமம் தொடங்குவதால் செயலில் கவனம் தேவை. உங்கள் முயற்சியில் தடைகளும் தாமதமும் ஏற்படும். தேவையற்ற பிரச்சினைகள் தேடி வரும். வியாபாரத்தில் எதிர்பாராத பிரச்சினைகளை சந்திப்பீர்கள். நிதானம் காப்பது நன்மையாகும். கன்னிராசி அன்பர்களே, முன்னேற்றமான நாள். வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். வருவாய் திருப்தி தரும். திட்டமிட்டிருந்த வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். கூட்டு தொழிலில் ஏற்பட்ட பிரச்சினை விலகும். பங்குதாரர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். துளாராசி அன்பர்களே, வழக்கில் வெற்றி காணும் நாள். உங்கள் அணுகுமுறையை மாற்றிக்கொண்டு செயல்படுவீர்கள். உங்கள் முயற்சி லாபமாகும். உடல் நிலையிலிருந்த சங்கடம் நீங்கும். எதிர்பார்த்த தகவல் வரும். உங்கள் செல்வாக்கு உயரும். போட்டியாளரால் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். விருப்பம் பூர்த்தியாகும். விருச்சிகராசி அன்பர்களே, திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். உறவுகளை அனுசரித்து போவதால் நன்மை உண்டாகும். முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். இழுபறியாக இருந்த பணம் வரும். உறவினருக்கு உதவுவீர்கள். எந்த ஒன்றிலும் எச்சரிக்கை அவசியம். பூர்வீக சொத்தில் எதிர்பாராத பிரச்சினை உருவாகும். தனுசு ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். முயற்சியில் ஆதாயம் உண்டாகும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். சூழ்நிலையை அறிந்து செயல்படுவீர்கள். அதிர்ஷ்டம் உண்டாகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் வரும். தடைபட்ட வேலைகள் இன்று நடந்தேறும். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சினைகளை சரி செய்வீர்கள். மகர ராசி அன்பர்களே, துணிச்சலுடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். போட்டியாளரால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். திட்டமிட்டிருந்த வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள். எதிர்பார்த்த பணம் வரும். எதிரிகள் விலகிச் செல்வர். பணியாளர் சிலருக்கு புதிய பொறுப்பு தேடி வரும். செல்வாக்கு உயரும். நீண்ட நாள் எண்ணம் நிறைவேறும். கும்பராசி என்பர்களே, ஆதாயமான நாள். குடும்பத்தில் இருந்த பிரச்சினை தீரும். வியாபாரத்தில் லாபம் காண்பீர்கள். எதிர்பார்ப்பு நிறைவேறும். பணிபுரியும் இடத்தில் உங்கள் நிலை உயரும். நட்பு வட்டம் விரியும். செயல்களில் இருந்த தடைகள் விலகும். எதிர்பார்த்த பணம் வரும். நெருக்கடிகள் நீங்கும்.
மீனராசி அன்பர்களே, சூழ்நிலை அறிந்து செயல்பட வேண்டிய நாள். சிலர் தேவையற்ற சங்கடங்களுக்கு ஆளாவீர்கள். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சினைகள் முடிவிற்கு வரும். வருமானம் அதிகரிக்கும். வேலைகளில் நிதானம் அவசியம். எந்த ஒன்றிலும் பின் விளைவுகள் பற்றி யோசித்து செயல்படுவது நல்லது.